வணக்கங்க. இன்னைக்கு நான் உளுத்தம் கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி கருப்பு உளுந்து இருந்தால் இனியும் ரொம்ப நல்லது. ஒரு சின்ன மீடியம் சைஸ் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் மோர், உப்பு, தண்ணி தேவையான அளவுங்க. இப்போது உளுந்தை கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் போட்டோம்னா அது ஒட்டிக்கும். அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது அரைக்கும் போது நல்லாயிருக்கும். கடாயை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த உளுத்தம்பருப்பை போட்டு கோல்டன் ப்ரௌன் வாசனை வரும், அதை வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க, ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க, வாசனையும் வருது. இதை நம்ம 1-2 ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆறணும், ரொம்ப சூடாக மிக்ஸி ஜாரில் போடக்கூடாது. அதுக்குள்ளே தான் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளித்து வதக்கிடலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ கறிவேப்பிலை போடுறேன், கொத்தமல்லி போடுவாங்க, பூண்டு அதையும் போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பூண்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப காட்டாக இருக்கும், என்ன சொல்கிறது, நெடி ரொம்ப இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் லேசாக வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இல்லை பச்சையாக பிடிக்கும்னா பச்சையாகவும் போட்டுக்கலாம். எங்களுக்கு வதக்கினா தான் பிடிக்கும், அதனால் நான் வதக்கி போடுறேன். வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப போட்டோம்னா பச்சையாக அப்படியே காட்டாக இருக்கும். லேசாக வதக்கினா கூட போதும். இப்போ வறுத்த உளுத்தம்பருப்பு பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன்னு. நல்லா பவுடராக இல்லை, பார்த்தா கொஞ்சம் பரபரன்னு இருக்கும் அது. இப்போ இதை தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி சீக்கிரம் திக்காகிடும். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அது ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். மோர் வேட விட்டுருவோன்னா மோர் விட்டால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க வேணுங்கிற அளவு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இனி கொஞ்சம் திக்காகட்டும். ஏன்னா மோர் ஊற்றினா இனி ரொம்ப தண்ணியாக போயிடும். கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே திக்காகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மோர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி எப்படியோ எவ்வளோ தேவையோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக போட்டுக்கலாம். கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் மோர் கம்மியாக விட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ அதை ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது பியூபர்ட்டி அட்டன் பண்ண பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இது தினமுமே சாப்பிடலாம். சப்போஸ் தினமும் பண்ண முடியாதவங்க வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பிட்டா போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.